சிவப்பு கோட்டை தாண்டிட்டீங்க, பிச்சை எடுக்க வைப்போம். ஈரானின் பகீர் சவால், உலகமே அதிர்ச்சி. மத்திய கிழக்கில் இப்ப நடக்கிறது சாதாரண ராணுவ மோதல் இல்ல, இது பல ஆண்டுகளாக அடக்கி வைக்கப்பட்ட கோபத்தின் வெடிப்பு. முகமது பாஹிர் காலிபஃப் நேரலையில் தோன்றி உலகத்தை நோக்கி ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கிறார். எங்கள் தலைவர் காமேனியின் மரணத்துக்குப் பிறகு ஈரான் முடங்கிவிடும் என்று யாராவது நினைத்திருந்தால் அது அவர்களுடைய மிகப்பெரிய தவறு என்று அவர் ஆரம்பித்தார். அவர் சொன்ன வார்த்தைகள் வெறும் அரசியல் உரையல்ல, அது நேரடி போர் சவால். லீடர்ஷிப் கவுன்சில், புதிய கட்டமைப்பு. காலிபஃப் என்ன சொன்னார் தெரியுமா? எல்லா அவசர திட்டங்களும் முன்கூட்டியே தயார். ஒரு புதிய தலைமைச் சபை உருவாகும். இராணுவம், அதிகாரிகள், மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து முன்னெப்போதுமில்லாத அளவுக்கு எழுந்து நிற்போம். இந்த அறிவிப்பு உலகத்துக்கு ஒரு சிக்னல். ஈரான் லீடர்ஷிப் வேக்யூமில் இல்லை, அது இன்னும் கடுமையான கட்டமைப்புக்கு நகர்ந்திருக்கிறது. ட்ரம்ப் நெதன்யாகுவுக்கு நேரடி சவால். டொனால்ட் ட்ரம்ப், பெஞ்சமின் நெதன்யாகு, இந்த இரண்டு பேரையும் நேரடியாக குறிப்பிட்டு காலிபஃப் சொன்னது என்ன? எங்களின் சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டீர்கள், இதற்கான விலை மிக பெரியது இருக்கும். அவர் ஃபைனல் ரிவெஞ்ச் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அது சாதாரண ரிட்டாலியேஷன் அல்ல, பல வருடங்களாக சேமித்த பழிவாங்கல். டெல் அவிவ் மீது தாக்குதல். நேற்றிரவு நடந்ததை உலகமே பார்த்தது. டெல் அவிவ் மீது 200க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள். இஸ்ரேலின் புகழ்பெற்ற அயன்டோம் பாதுகாப்பு அமைப்பு கூட முழுமையாக தடுக்க முடியவில்லை. 20 மாடி கட்டிடம் தரைமட்டம், ஒரு பெண் பலி. இஸ்ரேல் இராணுவமே ஒத்துக்கொண்டது. 100% பாதுகாப்பு என்பது மாயை. இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஷாக். மறுபக்கம் தாக்குதலில் ஈரான். இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து 1200க்கும் மேற்பட்ட குண்டுகளை வீசியதாக தகவல். மினாப் நகரில் ஆரம்ப பாடசாலை அழிவு. 148 உயிர்கள் பலி. இந்த சம்பவம் தான் ஈரானின் கோபத்தை இன்னும் வெடிக்க வைத்திருக்கிறது. மக்கள் கோபம், உலக அதிர்ச்சி. ஈரான் வீதிகளில் மக்கள் கூட்டம். இஸ்ரேலை வரைபடத்திலிருந்து அழிக்க வேண்டும் என்ற கோஷங்கள். அமெரிக்கா வரலாறு காணாத அழிவு வரும் என்று எச்சரிக்கை. இரு பக்கமும் பின்னடைவில்லாமல் பேசுகிறது. இது 3ஆம் உலகப் போரா? இந்த கான்ஃப்ளிக்ட் ஒரு ரீஜினல் வாரா அல்லது குளோபல் எஸ்கலேஷனா? ரஷ்யா, சீனா, யூரோப்பா எல்லோரும் கண்காணிக்கிறார்கள். எண்ணெய் விலை உயர்வு, பங்குச்சந்தை அதிர்ச்சி, மத்திய கிழக்கு விமான போக்குவரத்து பாதிப்பு. இது உலக பொருளாதாரத்துக்கும் பெரிய தாக்கம். முடிவு. இப்போ நிலைமை, ஈரான் பிச்சை எடுக்க வைப்போம் என்கிற சவால். அமெரிக்கா வரலாறு காணால பதில் வரும் என்கிற எச்சரிக்கை. இஸ்ரேல் முழு இராணுவ தயார். அடுத்த 48 மணி நேரம் மிக முக்கியம். இந்த மோதல் ஒரு நாட்டின் கண்ணியம் பற்றியதல்ல, இது பவர் பேலன்ஸ் பற்றியது. உலகமே மூச்சை பிடித்து காத்திருக்கிறது. சிவப்பு கோட்டை தாண்டப்பட்டுவிட்டது. இனி உலகம் பார்க்கப் போகிறது. பழிவாங்கலின் புதிய வரலாறு எழுதப்படுமா அல்லது அமைதியின் கடைசி வாய்ப்பு பயன்படுத்தப்படுமா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். உலக அரசியல் அப்டேட்டுகளுக்கு குளோபல் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உண்மை செய்திகளுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நாம் மீண்டும் முக்கியமான ஒரு உலக அரசியல் செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.